Hello students, welcome to Hiva Max 12th Standard Business Max Chapter 2 Miscellaneous Problems பார்த்துட்டு இருக்கோம் 7th question பாருங்க log x minus root of x square minus 1 into dx so log வச்சுட்டு நமக்கு கொடுக்குறாங்க நம்ம integrating by parts யூஸ் பண்ண முடியும் சரிங்களா first இதை நம்ம முதல்ல split பண்ணி எழுதிக்கலாம் சொல்யூஷன்ல log x minus root of x square minus 1 into dx இதை நான் first u தனியா dv தனியா எடுத்து எழுதணும் கரெக்டா so let u is equal to log x root of x square minus 1 ன்னு எழுதுறேன் and dv is equal to dx ன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா இப்போ u ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்புறம் dv வந்து இன்டகிரேட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் dv பண்ணிடுறேன் ஏன்னா ஈஸியா இருக்கும் dv இன்டகிரேட் பண்ணா v dx இன்டகிரேட் பண்ணா x இது தனி முடிஞ்சது இப்போ இத வந்து நான் differentiate பண்ணும் so u differentiate பண்ணும்போது du is equal to இப்போ log இருக்கு அப்ப இது 1 by ல எழுதணுமா 1 by x into x square minus 1 நடுவுல மைனஸ் இருக்கு இப்போ இந்த டேர்மை நான் இன்னொரு வாட்டி differentiate பண்ணுமா ரைட்டா இந்த டேர்மை நான் இன்னொரு வாட்டி differentiate பண்ணும் அப்ப x differentiate பண்ணா 1 minus root of x square minus 1 நான் x square minus 1 பவர்ல 1 by 2 எடுப்பேன் differentiate பண்றனால n minus 1 and multiple by n வரும் so 1 by 2 into x square minus 1 பவர்ல n minus 1 again x square இருக்கு x square இன்னொரு வாட்டி differentiate பண்ணா 2 times of x so இந்த part மட்டும் ரொம்ப கவனமா செய்யணும் root value 1 by 2 ன்னு எடுப்போம் n into x power n minus 1 and x square இன்னொரு வாட்டி differentiate பண்ணும்போது 2x ன்னு கிடைக்கும் சரிங்களா சோ இந்த 2 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு பாருங்க 1 by x minus root of x square minus 1 மேல 1 minus இப்போ 1 by 2 minus 1 minus half அப்போ 1 by root of x square minus 1 இருக்கு சோ இங்க நியூமரேட்டர்ல ஒரு x வேல்யூ இருக்கு அது 1 into x ன்னு எழுதிக்கலாம் இப்போ இத நான் LCM எடுத்தாதான் சால்வ் பண்ண முடியும் சோ இத one time மல்டிபிள் பண்ணிக்கலாமா 1 by x minus root of x square minus 1 1 into anything same root of x square minus 1 minus x divided by root of x square minus 1 இப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஒரே வேல்யூ தான் ஆனா இங்க மைனஸ் இருக்கு கரெக்ட்டுங்களா இங்க minus x இருக்கு இங்க plus x இருக்கு இத நான் மாத்தணும் இப்போ இத நான் சேஞ்ச் பண்ணனும்னா நான் மைனஸ் வேல்யூவை வெளிய கொண்டு வரணும் கரெக்ட்டா நான் இங்க இருந்து மைனஸை வெளிய எடுக்கறேன் அடுத்த லைன்ல இப்போ இங்க -1 ன்னு மாறிடும் இந்த மைனஸை நான் வெளிய எடுத்துட்டேன் அப்ப பேலன்ஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் பிளஸ் மைனஸா மாறிடும் டிவைடட் பை ல root of x square minus 1 இருக்கு and இங்கேயும் x minus root of x square minus 1 இருக்கு இது ரெண்டும் என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்ப -1 by root of x square minus 1 மட்டும் கிடைக்கும் இதுதான் du ஓட வேல்யூ சோ இது கூட into dx எழுதிக்கணுமா நான் லாஸ்டா சால்வ் பண்ண பிறகு எழுதலாம்னு இருந்தேன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து dx மட்டும் ஆட் பண்ணிடுங்க ஏன்னா இது நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் எதுவும் கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது சோ இது ஃபுல்லா நம்ம dx ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ண போறோம் using integrating by parts formula என்ன I is equal to integration of u into dv is equal to uv minus integration of v into du இப்போ u என்ன v என்ன தெரிஞ்சிருச்சு சோ அப்படியே நம்ம அப்ளை பண்ணிடலாமா I is equal to u ஓட வேல்யூ log x into root of x square minus 1 into v ஓட வேல்யூ x minus integration of v value x இப்போ du வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதை எழுதிக்கலாம் minus 1 by root of x square minus 1 into dx இப்போ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போறோம் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த சேஞ்சுமே இருக்காது x முன்னாடி எழுதிக்கலாம் x into log of x minus root of x square minus 1 minus integration of x into இப்போ minus 1 by x square minus 1 இருக்கா
இந்த எக்ஸை நான் வந்து இதோட மல்டிபிள் பண்ணுறேன் அண்ட் மைனஸை வெளியே கொண்டு வந்து ப்ளஸ்ன்னு மாற்றிடுறேன். ஸோ எக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு மாறிடும் இன்டூ டிஎக்ஸ். இப்போ இதை நான் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம I1ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ளஸ் I1. இது நம்பர் 1. ஏன்னா இதை கண்டுபிடிச்சிட்டு இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம I1 மட்டும் கன்சிடர் பண்ணலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்டூ டிஎக்ஸ். சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் ட்ரை பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மட்டும் எடுத்துக்கிறேன். டி இஸ் ஈக்குவல் டு ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி வந்து டிடின்னு மாறிடும், எக்ஸ் ஸ்கொயர் 2xன்னு மாறிடும். சரிங்களா? ஸோ இன்டூ டிஎக்ஸ். நியூமரேட்டர் பாருங்கள், எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ dt by 2 is equal to x into dxன்னு மாறிடும். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூஷனில் செய்ய போகிறேன். I1 is equal to integration of x into dxக்கு பதிலாக dt by 2 1 by root of tன்னு மாறிடும். கரெக்டா? இப்போ இந்த 1 by 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். integration of 1 by root t into dt. இப்போ இந்த ரூட் டி வந்து 1 by 2. அப்போ இது எப்படி மாறும்? 1 by 2 integration of t power minus 1 by 2 into dt. இப்போ இதை நான் இன்டிகிரேட் பண்ணலாமா? 1 by 2 t power minus 1 by 2 plus 1 by minus 1 by 2 plus 1 which is equal to 1 by 2 t power minus 1 by 2 plus 1 plus 1 by 2. அப்போ ரூட் டி டிவைடட் பைலையும் அதே 1 by 2 இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த 1 by 2 1 by 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? பேலன்ஸ் எனக்கு வரும் ரூட் டி மட்டும் தான் இருக்கும். இப்போ சப்ஸ்டியூஷன் எடுத்து செய்யுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், இதுதான் I1ஓட வேல்யூ. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? I is equal to x into log x minus root of x square minus 1 plus root of x square minus 1 plus c. So easy அதை solve பண்ணி எழுதிட்டோம். Understand ஆகுதா சம் எல்லாருக்கும்? அடுத்த question பார்க்கலாம். 8th question பாருங்க. Integration of 0 to 1 root of x into x minus 1 into dx. So இந்த value தான் நம்ம இப்போ solve பண்ண போகிறோம். Solutionல let I is equal to integration of 0 to 1 root of x into x minus 1 into dx ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் 0 to 1 x இன்சைட் கொண்டு போகலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். நெக்ஸ்ட் லைனில் வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ணுறேன். 1 into 1 by 2 ஹாஃப் எடுக்கணும், ஸ்கொயர் பண்ணால் அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by 4ன்னு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் எழுதியிருக்கேன். மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 by 4 அண்ட் மைனஸ் 1 by 4 into dx. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கணுமா? ஃபஸ்ட்டு 3 டேர்ம் மட்டும் எடுத்தா 0 to 1 ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 by 2 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 1 by 4 நம்ம எப்படி எல்லாம் 1 by 2 ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 1 by 4 அப்படியே இருக்கும் இன்டூ டிஎக்ஸ். இப்போ இந்த 1 by 4 கூட நான் 1 by 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 4 கூட 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா இன்னொரு லைன் வரும் 1 by 2 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஏன் இப்படி எடுத்துக்கிறோன்னா நமக்கு இப்போ கொடுத்துருக்க வேல்யூ எப்படி மாறும்னா இன்டிகிரேஷன் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ்ன்னு மாறிடும். அப்போ எக்ஸ் பை 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2 லாக் மாட்லஸ் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் லைனில் எக்ஸ் வேல்யூ ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் பை 2 எக்ஸ் மைனஸ் 1 by 2 by 2. நெக்ஸ்ட் லைனில் நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும். அதனால டேரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இடத்துல நம்ம கொஷனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அதே எடுத்துக்கலாம். மைனஸ் ஏ ஸ்கொயர் 1 by 2 ஹோல் ஸ்கொயர் பை 2 லாக் மாட்லஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 by 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ அப்பர் லிமிட் 1 லோவர் லிமிட் 0. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதுக்கப்புறம் 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் நான் 1 எடுக்கிறேன். அப்போ x இருக்கிற இடத்துல 1 1 இங்கேயும் 1 வரணும், இதுலயும் 1 வரணும். சரியா? அப்போ 1 minus 1 by 2 by 2 root of 1 square minus 1 minus 1 by 2 4 into 2 8. Next log 1 minus 1 by 2 less modulus open integration of 1 square minus 1. Clear? இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் லிமிட் மைனஸ் இப்போ லோயர் லிமிட். லோயர் லிமிட்ன்றது 0. கிளியரா? 0 எங்கெல்லாம் இருக்கு, எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே 0, இதுவும் 0 ஆயிடும். இங்க எல்லாமே 0. ஸோ இது மட்டும் நான் எடுத்துக்கலாம். கரெக்டா? எக்ஸுக்கு 0னா மைனஸ் 1 by 2 by 2 இருக்கும். இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடும். ஸோ அப்போ இது மொத்தமாவே 0 ஆயிடும் நமக்கு. மைனஸ் 1 by 8 இருக்கும். log modulus 0 minus 1 by 2 plus root of இது அப்படியே 0 ஆகும். பட் இங்க பிளஸ் இருக்கிறனால இங்க வேல்யூ வரும். இங்க வந்து பிளஸ் இல்ல, அப்போ இது மொத்த வேல்யூமே 0 ஆயிடும். சரியா? இப்போ 1 minus 1 by 2 1 by 2. இப்போ இந்த டேர்ம் வந்து கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். ஸோ டோட்டலா இது 0. minus 1 by 8 log 1 minus 1 by 2 1 by 2 தான். பிளஸ் 0 தான் இருக்கும். அடுத்தது மைனஸ், இது 0 ஆயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் plus 1 by 8 log இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். minus 1 by 2 மாடுலஸ்ல இருக்கனால நான் 1 by 2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? நம்ம வேணா மாடுலஸ்குள்ளே நம்ம வந்து எடுத்துக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எப்படி இருந்தாலும் பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். ஆன்சர் வெறும் 0ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான் நம்ம சம். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.